ஒரு நாள் நீங்கள் இப்படி சிந்தித்திருக்கலாம், நான் எல்லாரையும் விட அதிகமாக வேலை செய்கிறேன், காலை முதல் இரவு வரை உழைக்கிறேன், தூக்கம் குறைவு, உடம்பு சோர்வு, ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. என்னை விட குறைவாக வேலை செய்யும் ஒருவன் பதவி உயர்வு வாங்குகிறான். அப்போ மனசுக்குள் ஒரு கேள்வி எழும், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அப்போ ஏன் இன்னும் பின்னாடி இருக்கிறேன்? இந்த கேள்வி உங்களுக்குள் ஒருபோதாவது வந்திருந்தால் இந்த கதை உங்களுக்காகத்தான் என்று. ஒரு விவசாய பள்ளத்தாக்கில் தாமஸ் என்ற 32 வயதான விவசாயி வாழ்ந்து வந்தான். தலைமுறையாக விவசாயம் செய்து வந்த குடும்பங்கள் வாழ்ந்த ஒரு கிராமத்தில் அவனுடைய அப்பா கொடுத்த 10 ஏக்கர் நிலம் அவனுடைய உலகம். தாமஸ் தினமும் காலை 4 மணிக்கே எழுவான். சூரியன் உதிக்கும் முன்பே அவன் நிலத்துக்கு போயிருப்பான். நவீன கருவிகள் வாங்க அவன் விரும்பவே இல்லை. என் தாத்தா இப்படித்தான் செய்தார், என் அப்பாவும் இப்படித்தான் செய்தார், கஷ்டம்தான் நேர்மையான வழி என்று அவன் சொல்வான். ஒவ்வொரு விதையையும் கையாலே நட்டான். ஒவ்வொரு வரிசைக்கும் வாளியால் தண்ணீர் ஊத்தினான். ஒவ்வொரு களைப்புள்ளையும் கையாலே பிடுங்கினான். சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் வரை அவன் வேலை செய்தான். அவனுடைய கைகள் புண்களால் நிரம்பி இருந்தன. முதுகுவலி அவனுக்கு தினசரி தோழனாகிவிட்டது. ஆனாலும் அவன் அந்த சோர்வை பெருமையாக நினைத்தான். இரவு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிடக்கூட சக்தி இல்லாமல் படுக்கையில் விழுந்து விடுவான். தாமஸ், நீ உன்னையே அழிச்சுக்கிற, இப்படியே போனால் உடம்பு தாங்காது. தாமஸ் தலை அசைத்து சொல்வான், சாரா, வெற்றி பெற தியாகம் செய்யணும். கஷ்டம் ஒருபோதும் தோல்வி தராது. இன்னும் அதிகமாக உழைக்கணும். அக்கம் பக்கத்து விவசாயிகள் தாமஸை பார்த்து பேசிக்கொள்வார்கள், இந்த மனிதன் 3 பேருக்கு சமமாக வேலை செய்கிறான். பணம் மட்டும் கொடுத்திருந்தால் தாமஸ் கோடீஸ்வரன் ஆவான். அவன் இரட்டிப்பு மணி நேரம் வேலை செய்தாலும் அவனுடைய விளைச்சல் சாதாரணமாகவே இருந்தது. கடன், மன அழுத்தம், வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமை. அவன் வாழ்க்கையில் உழைப்பு இருந்தது, ஆனால் முன்னேற்றம் இல்லை. அவனுக்கு பக்கத்து நிலத்தில் ரிச்சர்ட் என்ற விவசாயி இருந்தான். அவனும் அதே வயசு, அவனுக்கும் அதே அளவு நிலம். ஆனால் ரிச்சர்ட் காலை 8 மணிக்கு வேலை தொடங்கி மதியம் 2 மணிக்கே முடித்து விடுவான். மீதி நேரம் குடும்பத்துடன் செலவிடுவான், புத்தகம் படிப்பான், ஓய்வெடுப்பான். அதிசயமாக ரிச்சர்ட்டின் விளைச்சல் தாமஸை விட இரட்டிப்பு. இந்த விஷயம் தாமஸின் மனதை இரவு தோறும் வாட்டியது. நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனாலும் அவன் ஏன் என்னை விட முன்னே இருக்கிறான்? ஒரு வருஷம் கடும் வறட்சி வந்தது. தண்ணீர் பற்றாக்குறை. எல்லா விவசாயிகளும் சவாலை சந்தித்தார்கள். தாமஸ் என்ன செய்தான் என்றால், இன்னும் அதிகமாக வேலை செய்தான். காலை 3 மணிக்கே எழுந்தான். தொலைவில் இருந்த கிணற்றிலிருந்து வாளியாக தண்ணீர் சுமந்தான். தினமும் 50 முறை போய் வந்தான். உடம்பு கத்தினாலும் அவன் கேட்கவில்லை. கஷ்டம் ஒருபோதும் தோல்வி தராது, கஷ்டம் ஒருபோதும் தோல்வி தராது என்று அவன் மனதில் சொல்லிக்கொண்டேதான். ஒரு நாள் அவன் 40வது வாளி தண்ணீர் தூக்கி கொண்டு வந்தபோது அவன் கண்கள் மங்கின, கால்கள் நடுங்கின. வாளி கையில் இருந்து விழுந்தது. தண்ணீர் மண்ணில் சிந்தியது. தாமஸ் மண்ணில் விழுந்து மூச்சு திணறினான். அவனுடைய உடல் அவனை கைவிட்டது. சாரா ஓடி வந்து அவனை பார்த்தாள். நிலத்தில் படுத்துக் கொண்டிருந்த அவன் எழ முடியாத நிலையில் இருந்தான். பெண்தானான். மருத்துவமனையில் டாக்டர் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையை உலுக்கியது. உடம்பு முழுக்க சோர்வு, நீரிழப்பு, தூக்கமில்லை. நாட் பிகாஸ் ஆஃப் ஃபார்மிங், பிகாஸ் ஆஃப் ஹவ் யூ ஒர்க். நீ அடுத்த பயிர் வரும் முன்னே உயிரோட இருக்க மாட்ட. விவசாயத்தால இல்ல, உன்னுடைய வேலை பழக்கத்தால. அந்த இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு தாமஸ் வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் முதன்முறையாக உண்மையான தோல்வியை உணர்ந்தான். நான் எல்லாம் சரியா செய்தேனே, நான் எல்லாரையும் விட அதிகமா உழைத்தேனே, அப்போ ஏன் தோல்வி? ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாதோ தாமஸ், நீ இன்னும் கற்றுக்கொள்ளாத ஏதோ ஒன்று இருக்கலாம். சில நாட்கள் கழித்து தாமஸ் தனது அகம்பாவத்தை விட்டுவிட்டு ரிச்சர்ட்டின் வீட்டுக்கு போனான். ரிச்சர்ட் அவனை அன்புடன் வரவேற்றான். இருவரும் வறண்ட வெயிலில் ரிச்சர்ட்டின் பசுமையான நிலத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். தாமஸ் நேர்மையாக கேட்டான், நான் இரட்டிப்பு மணி நேரம் வேலை செய்கிறேன், ஆனாலும் நீ பாதி நேரத்தில் இரட்டிப்பு விளைச்சல் எடுக்கிற, எப்படி? ரிச்சர்ட் அவனை தனது கருவி குடிசைக்கு அழைத்துச் சென்றான். 2 கோடரிகளை எடுத்தான். ஒன்று மந்தமானது, ஒன்று கூர்மையானது. தாமஸின் மந்தமான கோடரி தாமஸிடம் கோடரியை பயன்படுத்தினால் கடினமாக உழைக்காமலே வெற்றி பெறலாம். தாமஸிடம் மந்தமான கோடரியை கொடுத்து மரக்கட்டை ஒன்றை காட்டினான். தாமஸ் அடித்தான். மரத்தில் சிறிய குறி மட்டுமே. பிறகு ரிச்சர்ட் கூர்மையான கோடரியால் சில அடிகள் அடித்தான். ரிச்சர்ட் தாமஸை பார்த்தவரையால் முழு நாள் அடிக்கிறாய். ஊர்மையான கருவிகளை பயன்படுத்துவது, கருவிகளை கூர்மைப்படுத்துவது சிறந்தது. நான் கூர்மையாக்க நேரம் செலவழிக்கிறேன், அதனால என் அடிகள் குறைவு, ஆனால் முடிவு அதிகம். அந்த நாளில் இருந்து
தாமஸின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பித்தது. அவன் தண்ணீர் சுமப்பதை நிறுத்தி சிஸ்டம் அமைத்தான். பயிர்களை குறைத்து முக்கியமான 2 பயிர்களில் கவனம் செலுத்தினான். அவன் வேலை நேரம் குறைந்தது, ஆனால் விளைச்சல் அதிகமானது. அவன் வாழ்க்கையில் குடும்பம் திரும்ப வந்தது, சிரிப்பு திரும்ப வந்தது, உடம்பும் மனமும் மீண்டு உயிர் பெற்றது. 6 மாதங்கள் கழித்து தாமஸின் நிலம் அவன் வாழ்க்கையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு விளைச்சல் கொடுத்தது. அவன் குறைவாக வேலை செய்தான், ஆனால் புத்திசாலித்தனமாக. அவன் ஹார்ட்வொர்க் செய்வதை நிறுத்தவில்லை, ஆனால் ஹார்ட்வொர்க்கு மேலாக சிந்திக்க ஆரம்பித்தான். அன்றிலிருந்து தாமஸ் புரிந்து கொண்ட ஒரு உண்மை இதுதான்: அதிக உழைப்பு மட்டும் வெற்றி அல்ல, சரியான உழைப்புதான் வெற்றி. இந்த கதை விவசாயம் பற்றி இல்ல, இது உங்கள் வாழ்க்கை பற்றி, உங்கள் வேலை பற்றி, உங்கள் சோர்வு பற்றி. நீங்கள் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் என்பதல்ல முக்கியம், அந்த மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக செயல்படுகிறீர்கள் என்பதே உண்மை. அதல் மந்த கோடரியை வைத்துக்கொண்டு முழு நாள் அடிப்பதை விட கூர்மையாக்கி குறைவாக அடிப்பதே உண்மையான வெற்றி.